I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And unga ellarkum a very blessed new year. In the 2025 நிச்சயமாகவே கர்த்தருக்குள்ள ரொம்ப ஆசீர்வாதமா உங்களுக்கு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த பி என்கரேஜ் இந்த புது வருடத்துல நம்ம துவங்கும் போதும் ஆண்டவர் நம்மள ஒரு தீம் பேஸ்ட்ல போக சொல்லியிருக்காரு. அண்ட் என்ன தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the Lord has ended your old chapter and has begun a new one. கர்த்தர் உங்களோட பழைய சாப்டருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு புது சாப்டரை துவங்கிட்டாராம். எப்பவுமே நம்ம இன்னொரு சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் சாப்டர் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல, which means it is done. இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு, ஒரு எக்ஸ்கிளமேஷன், இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ புது சாப்டரை நம்ம துவங்கும் போது முன்னாடி இருக்கிற சாப்டருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு எண்ட் இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் இந்த 2025ல உங்களுக்கு ஒரு புது சாப்டரை துவங்கும் போதும் உங்களோட பழைய சாப்டர் எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. இப்பொழுது கூட நம்ம இன்னைக்கான வார்த்தை என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, நன்றி தகப்பனே, இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி, இந்த வருடத்தை எங்களை காண செய்ததற்காக நன்றி, எங்களோட பழைய காரியம் எல்லாத்தையும் ஆண்டவரே ராஜா நீர் அப்பா முடித்து விட்டதற்காக நன்றி, எங்களோட வாழ்க்கையில நீர் புது காரியத்தை துவங்க போறதற்காக நன்றி. ஏசப்பா, இப்போதும் கூட தகப்பனே ராஜா யார் யாரெல்லாம் ஆண்டவரே பழைய சாப்டர்லயே ஆண்டவரே சிக்கி மாட்டி கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாத்திற்கும் நீர் ஆண்டவரே ஒரு புது சாப்டரை கொடுக்க போறீங்களே, a chapter of hope, a chapter of redemption, ஒரு மீட்பின் பக்கமா நீர் வைக்க போறீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கான வார்த்தையை நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஆவியான தேவன் நீரே எங்களை வழி நடத்துவீராக. நான் சிறுகவும் நீர் பெருகணும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். சோ இன்றைக்கும் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, resurrected Christ resurrected you. உயிர்த்தெழுந்த கர்த்தரும் உயிர்த்தெழுக்கப்பட்ட நீங்களும் என்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மரணம் பரியந்தம் வரைக்கும் போனார்ல, அவர் சிலுவையில அறையப்பட்டு மரித்தாரு. கரெக்டா? he was dead. அவர் கம்ப்ளீட்டா மரித்து போனாரு. ஆனா அந்த 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலோட என்ன சொல்றது சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்மளோட பாவத்தெல்லாம் கழுவி நம்ம பாவத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து அந்நியர்களா இருந்த நம்ம இயேசுவே அறியாம இருந்த ஜனங்களாகிய நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு புது துவக்கத்தை துவக்கி கொடுத்தார். கரெக்டா? சோ ரிசரக்ஷன்னாலே நியூ பிகினிங் தான் அர்த்தம். முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்ச இடத்துல ஆண்டவர் உயிர் தெழுந்து அவர் ஒரு துவக்கத்தை துவங்கினது போல இன்றைக்கு உங்களோட காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, உங்க வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க நினைக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ரிசரக்ட் பண்ண போகிறாரு. உங்களோட நம்பிக்கைய உயிர் தெழ செய்ய போகிறார். உங்களோட நம்பிக்கை மரணித்தது போல இருக்கலாம், ஆனா இந்த வருடம் இந்த நாள் உங்களோட நம்பிக்கையை ஆண்டவர் உயிர் தெழ செய்ய போகிறார். எதை குறித்து நீங்க கவலைப்பட்டு அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு மரணம் வரைக்கும் போயிட்டீங்க, உங்களோட ஆத்மா மரணிச்சது போல இருக்கலாம், உங்க சரீரமே மரணிச்சா போதும்ன்றது போல இருக்கலாம், இல்ல நீங்க மென்டலி டெட்டா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய ரீதியில கூட நீங்க மரணிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றது, நான் உயிர் தெரிந்தது போல, கர்த்தர் உயிர் தெரிந்தது போல நீங்களும் உயிர் தெழ போறீங்க. உங்களோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்பிக்கை நிறைந்ததா உயிர் தெழ போகிறது. நீங்க எது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவர் அந்த உங்களோட அவிசுவாசத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்பிக்கையை உயிர் தெழ செய்ய போகிறார். ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 39 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 8:31-39. What then shall we say to these things? If God is for us, who can be against us? He who did not spare his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? Who shall bring a charge against God's elect? It is God who justifies. Who is he condemns? It is Christ who died and furthermore is also risen, who is even at the right hand of God, who also makes intercession for us. Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? As it is written, for your sake we are killed all day long, we are accounted as sheep for the slaughter. Yet in all these things we are more than conquerors through him who loved us. For I am persuaded that neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come nor height or depth nor any
created things shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. So இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழ்ல சில வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 8:1-39 வரைக்கும். 31 பாத்தீங்கன்னா, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தம்முடைய சொந்த குமாரனை என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்து மிருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். ஓகே, இந்த 34 வரைக்கும். இதுல என்ன சொல்ல வருதுன்னா, தேவன் கர்த்தர் நம் பட்சத்துல இருந்தா நமக்கு எதிர்ப்பவன் யார் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கு நீங்க செய்த பாவங்களோ, பிறர் உங்க மேல போட்ட குற்றச்சாட்டோ, இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களை அலக்கடிச்சு கொண்டு இருந்ததுன்னா, நீங்க ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டுட்டு கர்த்தர் உமக்காக மரிச்சிட்டாருன்றதை விசுவாசிச்சு கர்த்தரே உமக்காக மீண்டும் உயிர் தெழுந்தாருன்றதை நம்பினீங்க அப்படின்னா, உமக்கு கண்டிப்பாகவே அவர் என்ன சொல்றாரு? மன்னிப்பு தராரு. உங்களுக்கு ஒரு புது சாப்டரை துவங்குறாரு. அதுல நீங்களே உங்களை நியாயம் தீர்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த நேரத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை மன்னிச்சுட்டாருன்னா நீங்களே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. சோ இன்றைக்கு கூட எந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயிர் தெழ செய்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதிலே 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையெல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஓகே, சோ இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனோட அன்பு கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறவர் யாரா இருக்கா அப்படின்ட்டு. எக்காரணம் வந்தாலும் தேவனுடைய அன்பு கிட்ட இருந்து நம்மளை எதுவும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு. சோ இன்றைக்கு நீங்க முற்றிலுமாக துவண்டு போன ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த பாடு உபத்திரவத்திற்கு ஆண்டவர் வரப்போற நாட்கள்ல ஒரு பெரிய மகிமையை வச்சிருப்பாராம். அந்த மகிமையை காட்டிலும் இந்த பாடு உபத்திரவம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லேசாதான் இருக்கும். அதுக்கு என்ன சொல்றது, the coming glory will be more than all the persecutions that you're facing today. So எந்த இடத்துல நீங்க துவண்டு போய் மரணிச்சத போய் அவள்தான் என்னை முற்றிலுமாக ஏன்னா இயேசு அப்படிதானே ஃபுல்லா அந்த துணினால சுத்தி அவரை அந்த டூம்குள்ள வச்சுட்டாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க எல்லாமே உங்களோட நம்பிக்கை, உங்களோட விசுவாசம் எல்லாத்தையும் சுத்தி ஒரு என்ன சொல்ல ஒரு டூம்குள்ள வச்சுட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அந்த டூம், அந்த ஒரு என்ன சொல்றது, அது எல்லாத்தையும் விலக்கி உங்களோட நம்பிக்கையை உயிர்த்தெழ செய்ய போகிறார். உங்களோட காரியங்களை உயிர்த்தெழ செய்ய போகிறார். உங்களோட சந்தோஷம், உங்க சௌக்கியம், உங்க சமாதானத்தை உயிர்த்தெழ செய்ய போகிறார். அதாங்க உங்களோட அவிசுவாசம் எல்லாமே பழைய சாப்டர் அதோடய முடிஞ்சிச்சு. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. இங்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு டிரான்சிஷனை கொண்டு வந்து ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்கிறார். அண்ட் அந்த சாப்டர் எப்படிப்பட்டதா இருக்கு? ரிசரக்டட் கிரைஸ்டுக்குரியதா இருக்கு, உயிர் தெழுந்த கர்த்தருக்குரியதா இருக்கு. உயிர் தெழுந்த கர்த்தர் எதை நம்மளுக்கு தெரியப்படுத்துறார்? நம்மளும் உயிர் தெழுந்திருக்கிறோம். நம்மளோட எல்லா காரியத்திலும் தேவனோட நம்பிக்கை உயிர் தெழும்ன்றதுதான். வாங்க இப்போதும் நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. அப்பா, ஆமா நாங்க நம்பிக்கையிலே இல்லாம இருந்தோம் ஏசப்பா. நான் நீர் அப்பா உம்முடைய அப்பா உயிர் தேடுதலின் வல்லமையினால எங்களை மீண்டும் அப்பா உம்ம பக்கம் திருப்பி கொண்டதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, பார்க்கிற ஒருத்தங்களும் எந்த இடத்துல ஆண்டவரே சோர்ந்து போய் நம்பிக்கை ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் நம்பிக்கையை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Have a great day.